இப்போது ஒரு சில வீடுகளில் பார்த்தா சிட்டுக்குருவி உள்ளே வரும், வெளியில் போகும், கூடு கட்டுறதுக்கு இடம் பார்க்கும். அது மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகும். அப்படிப்பட்ட வீடுகளில் சுப காரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி சிட்டுக்குருவி உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நல்ல காரியம், சுப காரியம், விசேஷம் எதுவும் நடக்க போகுது, ஒரு மங்களகரமான காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது என்னென்னா, அணில் டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடுகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். அது மாதிரி பல்லி உங்கள் வீட்டில் அடிக்கடி ஊர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா குலதெய்வம் அருள் அந்த வீட்டில் நிறையா இருக்குது, குலதெய்வம் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி காகங்கள் வீட்டுக்கு முன்னாடி கரைந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்கள் உங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துறது, அம்மான்னு சவுண்டு கொடுத்தா அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்குது, மகாலட்சுமி தேவி அந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி செங்குளவி பறந்து வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறது வர்றது வந்து அந்த வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அந்த குளவியை கூடு கட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு அர்த்தம். அது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ளே திடீர்னு நைட்டில் வந்து அப்படியே டியூப் லைட் மேலெல்லாம் உட்காந்துருக்கும் வெட்டுக்கிளி. அப்படி வந்துச்சுன்னா பணம் அதிகமாக சேரும், அந்த வீட்டில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். அது மாதிரி தட்டான் வந்தாலும் அந்த வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த தட்டான் மழை நேரத்துலலாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகும், அப்படின்னா அந்த வீடுகளில் சுபகாரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வச்சு நம்ம வீட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்ல சக்திகள் அந்த வீட்டில் தெய்வீகமாக நல்ல சக்திகள் இருந்தால் இது மாதிரி உயிரினங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்து போகும் இருக்கும். அதனால் அந்த வீட்டு பெண்கள் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கணவன் மனைவி நல்ல சூப்பராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் எல்லா விதமான தெய்வ சக்திகளும் நடமாடும். உங்கள் வீடு எப்பொழுதுமே சுபிக்ஷமாக இருக்கும், எப்போதுமே நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.